ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டெக் மென்டார். இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டமில் இன்டர்நெட்டோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில வழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளில் பல பேர் வீட்டில் ப்ராட்பேண்ட் வைஃபை ரவுட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும். அதே வேறு யாரும் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னங்கிறதும் அதுக்கான தீர்வை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்வான்ட் ப்ரோக்ராம் அண்ட் ஃபைல்ஸ். சிஸ்டமில் தேவையில்லாத ஃபைல்ஸும் சாஃப்ட்வேரும் நிறைய இருந்தாலே அதுவே டெம்பரரி ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணி சிஸ்டமில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி டெம்பரரி ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறதுனால உங்கள் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை அது கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டோட ஸ்பீடையும் கம்மி பண்ணிடும். ஸோ நீங்கள் இந்த தேவையில்லாத சாஃப்ட்வேர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சிஸ்டமில் இருக்கிற டெம்பரரி மெமரி ஃபைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். ரெண்டாவதாக டிவைஸ் டிரைவர். இது முக்கியமான விஷயம். டிவைஸ் டிரைவர் அப்டேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப் யூஸராக இருந்தால் உங்கள் லேப்டாப்போட மேனுஃபேக்சர் கம்பெனி எதுவோ அதோட அஃபிஷியல் வெப்பேஜ் போயிட்டு உங்களுக்கு தேவையான டிரைவரை அதிலேருந்து டவுன்லோடு பண்ணிக்கணும். மற்ற எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் கொடுக்குற டிரைவரையும் தயவுசெய்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமில் தேவையில்லாத ப்ராப்ளம் கொடுக்கும். உங்களுக்கு தெரியாமலே அது தேவையில்லாத சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ மேனுஃபேக்சர் பண்ண அஃபிஷியல் கம்பெனியோட வெப்பேஜ் போய் உங்கள் லேப்டாப் மாடலுக்குரிய டிரைவரை டவுன்லோடு பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உங்கள் சிஸ்டமோட டிரைவர்ஸை அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறது அவசியம். சேஞ்ச் யுவர் டிஎன்எஸ். டிஎன்எஸ்னால் டொமைன் நேம் சிஸ்டம். இந்த டிஎன்எஸ் சர்வர் நேம் ரெசல்யூஷனை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டிஎன்எஸ் பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் ப்ரௌசரில் வெப் அட்ரஸ் டைப் பண்ணுறதா எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com டைப் பண்ணுறீங்க. அந்த வெப் அட்ரஸ் டிஎன்எஸ் சர்வரை போய் காண்டாக்ட் பண்ணும். அந்த டிஎன்எஸ் சர்வர் அந்த வெப் அட்ரஸ்க்குரிய ஐபி அட்ரஸை உங்களோட ப்ரௌசருக்கு அனுப்பும். ப்ரௌசர் அந்த ஐபி அட்ரஸ்க்கு உங்களோட கனெக்ஷனை ரிடைரக்ட் பண்ணும். ரிடைரக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ்புக் சர்வர் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் உங்கள் ப்ரௌசரில் விசிபிள் ஆகும். ஸோ டிஎன்எஸ் பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்எஸ் பற்றி டீட்டெயிலாக நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன். நிறைய கம்பெனிஸ் டிஎன்எஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஃபேமஸாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள், க்ளவுட்ஃப்ளேர், ஓப்பன் டிஎன்எஸ். இந்த கம்பெனிஸ் எல்லாமே பப்ளிக் டிஎன்எஸ் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜுமே கிடையாது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு டிஎன்எஸ் சர்வீஸை உங்களோட நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கூகுள் டிஎன்எஸ் யூஸ் பண்ணுறதா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கூகுள் டிஎன்எஸ் அவங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அவங்களோட சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போய்ட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் போய்ட்டு நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் உங்களோட இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ண உடனே அதில் வைஃபை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபி வெர்ஷன் 4 அப்படின்னு இருக்கு. அதில் கிளிக் பண்ணோன்னே ஜென்ரலில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்டேன் டிஎன்எஸ் சர்வர் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்க, அது உங்களோட ஐஎஸ்பி ப்ரொவைடரோட டிஎன்எஸ் எடுத்துக்கும். யூஸ்ட ஃபாலோவிங் டிஎன்எஸ் சர்வர் அதில் கூகுள் டிஎன்எஸ்க்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தாங்களோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஎன்எஸ் அட்ரஸ் மாறிக்கும். நீங்கள் இந்த டிஎன்எஸ் மாறி இருக்கிறத நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் செக் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்எஸ் லுக்கப்னு டைப் பண்ணுங்கள். லுக்கப் இப்போ ஏதாவது ஒரு டொமைன் நான் facebook.comனு கொடுக்குறேன். facebook.com இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா இதில் காமிக்கிறது பாருங்கள், சர்வர் என்ன சர்வர் அப்படிங்கிற அது டிஎன்எஸ் சர்வர். அதுக்கு கீழே அதோட ஐபி அட்ரஸ், அந்த டிஎன்எஸ் சர்வரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஐபி அட்ரஸ் தான் அது. பொதுவாக கூகுள் டிஎன்எஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் கூகுள் டிஎன்எஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸராக இருந்தால் உங்களாலேயும் டிஎன்எஸ் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு சில அப்ளிகேஷன்ஸும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஎன்எஸ் பைப்புன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி கூட டிஎன்எஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாலாவதாக வெப் ப்ரௌசர். நம்ம சிஸ்டமில் ஃபயர்ஃபாக்ஸ், குரோம், ஒபேரா இந்த மாதிரி வெப் ப்ரௌசர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரௌசர்லாம் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதனாலேயும் உங்களோட இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ
உங்களோட வெப் ப்ரௌசர் அப்டேட் ஆகியிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரௌசர் ஸ்டோர் பண்ணுற ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்ட் கேஷ் மெமரி இது எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன். நம்ம ப்ரௌசரில் வெப்சைட் விசிட் பண்ணுறப்ப நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். சில டைம் வீடியோஸ்லாம் கூட அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வெப்பேஜ் ப்ரௌசரில் லோட் ஆகிற டைமை குறைச்சிரும். இது மட்டும் இல்லாமல் யூசரோட கண்டென்ட்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக வெப்பேஜோட பேக்ரவுண்டில் சில ஸ்கிரிப்ட்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வெப்பேஜை விசிட் பண்ணுறதுக்கான டைமை குறைச்சிரும். ஸோ இதெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்காக தான் ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கூகுள் க்ரோம் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் க்ரோமோட எக்ஸ்டென்ஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூப்ளாக் ஆரிஜின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது எதுக்காகனா உங்கள் வெப்பேஜில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் ஆகும். அதே மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட கண்டென்ட்டை மற்ற ஸ்கிரிப்டெல்லாம் ட்ராக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் ஆகும். இதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் இருக்குது. ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் இந்த எக்ஸ்டென்ஷனை போய் சர்ச் பண்ணி அதை வந்து உங்கள் ப்ரௌசரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் பிசியில் இன்டர்நெட்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இந்த வீடியோவில் எது உங்களுக்கு புரியாமல் இருக்கா அதை கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.